ஏமா இருப்பா போகாதம்மா. அதுவா அவர் தான் எங்க ஊர் பண்ணையாரு. ரொம்ப தங்கமான மனுஷன். பண்ணையாரா? இவரா? ஏன் இவர் பண்ணையாருன்னு ஒத்துக்க மாட்டியா? உனக்கு கதை கிடையாது கிளம்பு. சரி சரி சொல் சொல்லு. அவர் எங்க ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காப்புல. அவருக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசையப்பா, பத்மினி வாங்கி பண்ணுவோம், பத்மினி வாங்கி பண்ணுங்க. சிக்கலையே அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வந்து நிறுத்தி விட்டாப்புல. அதுல இருந்து கேட்டுக்க அவர் வாழ்க்கை கலர்ஃபுல்லா ஆகி போச்சு. பத்மினி என்ன? ஆமா, நம்ம பிரீமியர் பத்மினி. ஓ காரா? கதைக்கு வா. அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? வண்டி எடுங்கயா. ஐயா நீங்க தான் வண்டி எடுக்கணும். எனக்கு டபுள் சோட்ட தெரியாதே. வேற யாருனாலும் வண்டி எடுங்கப்பா. ஐயா நம்ம முருகேச ஓட்டுவான். அவன் டிராக்டர் தானே ஓட்டுவான். அவன் பிளைட்டே ஓட்டுவான். இதை ஓட்ட மாட்டானா? நான் கிளம்பிட்டாயி உங்க அக்கால கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறேன். முருகேசா உனக்கு வேற வேச்சா கிடையாது. முருகேசனா என்ன ஏன்டா அடிக்கிற வெயிலுக்குள்ள பாம்பு கிட்ட காலை கொடுத்துருக்கீங்க? வண்டி ஓட்டி வேலடா. ஆஸ்பத்திரி வச்சாரா? சரிங்க. உங்க வீட்டுல கொஞ்சம் வச்சிரா. தூக்கு காத்து விடு மால உட்காரி. அவன் சாகிறதுக்குள்ள நீ மூச்சு காத்து பிடிச்சிட்டு போயிடுவான் போல. ஒரு பையன் பல்லு வளர்க்கறான்ல. வா 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 ஓடி ஓடி தூக்கிட்டு வா. எங்க ஓட்டியா கண்ணா? அங்கடா அங்க வா. ஏத்து பாம்பு கடிச்சிரும் போற ஏத்துடா. நீங்க ஏறி இருக்கீங்க. நீ போ முன்னாடி. இங்க ரோட்டிக்கு இருக்க. ஏறு ஏறு. கண்ணாடி இருக்கு போல. சாவி போறத காணா. அந்த இருக்கு. ஐயோ என்னத்தவோ தேடுறானே. எங்கடா அத காணாம்டா? எதன? கியர காணாம்டா. கிளம்ப காணா? எங்க வச்சிட்டு விலகுப்பா. இவனு புடிங்கிட்டு போய்ட்டாளா? என்னடா தேடிக்கிட்டு இருக்க? ஏன் இவ்வளவு நேரமா இது? ஐயா அந்த கியர் கம்பியை காணாமியா? கிடைச்சோனே எடுத்துடலாமியா? முருகேசா, இப்ப கம்பியை தேடுற ரொம்ப முக்கியமா? போயிட்டு வந்து தேடிக்கலாம். வண்டி எடுத்து போடா. ஆமா முருகேசா, வண்டி எடுப்பா, வந்து தேடிக்கலாமியா? ஐயோ ஐயா, கியர் கம்பி இல்லாம வண்டி எடுக்க முடியாதுயா. கம்பி இல்லாம எங்க போற இருந்தாலும் இந்தா இருக்கு. ஐயோ ஏய் இத புரியடா. இது என்னடா சுத்துது? புரியா? ஏய் புரியா? ஏய் நீங்க முன்னாடி உட்கார்ந்து வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சே. வா வா வரைக்கு முள்ள சாவே கிடக்கு. எல்லாம் கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்காங்களே. ஏய் முருகேசா, கம்பி ஏட்ட ஸ்டார்ட் ஆயிருச்சா? என் வண்டி எல்லாம் கம்பி இல்லாம ஸ்டார்ட் ஆகும்ல. அன்னையில இருந்து இந்த வண்டி அந்த முருகேசன் தான் ஓட்டிட்டு திரியான். அவக்காளி கோயில் மாடு மாதிரி ஊருக்கு நேர்ந்து விட்டாரப்பா அந்த ஆளு. எங்க ஊர் வண்டி, எங்க ஊர் வண்டி வழி விடு வழி விடு வழி விடு வழி விடு பள்ளம் நேர் தாண்டி மண்ணோடு மேல பரம்பர் நேரப்பால. என் குழந்தை பேர் வைங்கயா. குழந்தையா? என்ன குழந்தை? ஆம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு நல்ல பேரு காரு மேகன்னு வச்சுக்க. நல்ல பேருப்பா, சூப்பர் பேரு. கார் மேகா, போயிட்டு வா. சூ 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 சூ. தாத்தா எப்படி ஓட்டுறேன்? ஐயா பவுடி நின்னுட்டா. ஒரு அவர் அவன் முன்னாடி உட்காரா. வா வா ஸ்டார்ட் ஆயிச்சு. வா ஏறு ஏறு வேமாரு. மாடசாமி மகளுக்கு வயிற்றுல புள்ள பிறந்துக்குச்சு. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போற வழியில முருகேசாமி ஓட்டின ஓட்டுல சோப்பிரசமா ஆகி போச்சு. அன்னையில இருந்து இவங்க அழிச்சாட்டியமா அரும்புவான். ஐயா சாமியா கும்பிட ஆரம்பிச்சாங்க அந்த காலம். யார் என்ன கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவீங்களா? காசு கொடுத்து காரை வாங்கி போட்டு ஊருக்கெல்லாம் தானம் பண்ணிட்டு இருக்கீங்க. எவன் வேணா எடுத்து ஓட்டிக்கிருக்கேன். உங்களுக்கு என்னதுக்குப்பா காரு? சும்மா பெருமைக்கு வாங்கிச்சுட்டு ஓட்டு தெரியாம. எல்லாரும் சேர்ந்து டவுனுக்குன்னு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. காரை நானே எடுத்துக்கிறேன். இந்த காரா? அப்போ உனக்கு புது காரு புது மாடலை வாங்கி தரேன்டா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு இதுவே போதும். இல்லப்பா, அது வாங்கினதுல இருந்து கூட ஒன்னா மண்ணா இருந்து பழையிருச்சா. அப்பா அது இல்லாம இந்த கார் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துச்சு. காயெல்லாம் கிடைக்கிட்டா தூக்கி போடணும். அப்புறம் நான் எடுத்துட்டு போய் என்னத்த பண்றது? என்னத்துப்பா இப்படி யோசிக்கிறீங்க? இப்ப தர முடியுமா முடியாதா? இல்லப்பா இரு. ஏலே இவனே, ஏலே முருகேசா,
ஐயா என்னங்க வண்டி சாவி எடுத்து போய் மாப்பிள்ளாட்ட கொடுத்துரு. நம்ம வண்டி சாவிங்களா? என்னாச்சுங்க? கொடு, நான் அப்புறம் சொல்றேன். போடா. இந்நேரம் காப்பி. ஐயா ஐயா உங்ககிட்ட வண்டி சாவி கொடுக்க சொன்னாரு. சரி போ. வண்டி பாதியில நின்றுச்சுன்னா பேனட் மேல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கிளம்பு கிளம்பு. எப்பா என்னம்மா வந்துட்ட? பின்ன வராம ஊர் பையலுக்கு வண்டியை ஓட்டி ஒக்கட்டு வச்சிருக்காங்க. போற வழியில பாதியில நின்னு தொலைஞ்சிருச்சு. ஐயோ, தள்ளிட்டு வரதுக்குள்ள என் உயிரே போயிருச்சு. ஐயா கல்லாட்ட நான் ஒத்துக்க மாட்டேன். வெட்டு சேர மூஞ்சில பாரு. டேய் போய் தொலைங்கடா. கொஞ்சமாச்சும் பெரிய மனுஷமா நடந்துக்கிறீங்களா பண்ணீங்க? சை. ஏய் சொல்லலையா? சொல்ல விடலைங்க. சரிங்க சரிங்க. ஏமா கொண்டாங்க பிள்ளைய. அப்பா இங்க பாரு, இப்ப காரை ரெடி பண்ணிடலாம். மாப்ள காப்பி சாப்பிட்டு போலாம் மாப்ள. இதான் நடந்துச்சு. இதுதான் அந்த பிள்ளை திட்டிக்கு இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணா திட்டாம கொஞ்சுவாங்களா? வண்டி ஏறுடா. ஏய் யாரப்பா இது? பண்ணேருமானா? கார் டிரைவர்ப்பா. அப்பா என்னப்பா சொல்லாம கிளம்ப நீ வாட்டுக்கு வந்துட்டு இருக்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன தாடி அடியெல்லாம் மட்டுக்கு? சரி எங்க கிளம்பிட்டீங்க? செங்க சொல்லிக்குதேன். சரி வாங்க அப்படியே பேசிட்டு போயிடலாம். சரி அப்படிங்கிறியா? என்னப்பா குளிருது? நல்லாதான் இருக்கு வெயிலுக்கு. அதுக்கு அம்சமா இருக்கப்பா காரு. அதுக்குள்ள இங்க பாரு. ஐயோ அப்பா விடுங்க, அதெல்லாம் டிரைவர் பாத்துக்குவோம். நீங்க அதெல்லாம் சரி. அட போப்பா, நம்ம வண்டியை நம்ம தொடக்காம யாரு நீங்க விடுங்க, தொடப்பா? நான் ஓட்டிக்கிறேன். வீட்டுக்கு போனவொடனே முத வேலையை சுத்தி போட்டுறணுமாப்பா. ஊர் கண்ணு பூரா நம்ம வண்டி மேலதான் இருக்கு. பாத்து போ. என்னன்னு ஐயா காண்டிதான் நிக்கிறா, அவர் நம்மள கண்டுக்காம போறாரு. முருகேஷன் ஐயா இந்த வண்டி வெளிய விட்டுருங்க. அந்த வண்டி பார்க் பண்ணனும், கொஞ்சம் ரெடி பண்ணிருங்க. ஓகே சரிங்க. ஏய் போய் சாவி எடுத்துட்டு வா. அந்த காரை விளையாடுங்க. ஓட்டக்கார சீனை போட்டுக்கினு. என்னன்னு நம்ம காரை போது ஓட்டக்காரங்கிறா. அதான் கேக்குதுல. அத நீ வேற ஒரு சொல்லி விட்டு தெரியா? போ போ முன்னாடி கண்ணாடி காக்கா பி ஓட்டிட்டு போய் தொட போ. அது சீக்கிரம் முடிச்சு விடணும்ப்பா, இல்லாட்டா பிரச்சனை. இப்ப அது பாத்துக்கலாம், சட்டை போட்டு கோடியா. அவன் இருக்கீங்க. வண்டியில இருங்கப்பா போலாம். தம்பி நேத்து ஏதோ நீ புது கார் எடுத்துட்டு வந்த, அதுல அப்பா ஏறாட்டினா நீ சங்கடப்படுவாங்கிறதுக்காண்டி அதுல ஏறினப்பா. இன்னைக்கு ஒரு ஊருக்குள்ள விசேஷம்னா அதுல நம்ம கார்ல போய் இறங்கினா தானே ஒரு கெத்தா இருக்கும், ஒரு மரியாதையா இருக்கு. 1000 சொல்லு, நம்ம வண்டியில போறது மாதிரி எதுவும் வராதப்பா. என்னப்பா இந்தா நேத்து உன் கூட வந்ததுக்கு மூஞ்ச தூக்கி வச்சு தெரியும். ஏய் வண்டியா சொன்னா கேளுங்கப்பா, பேசாம நம்ம இதுல போயிடலாம். இதுல போனா சீக்கிரம் போயிடுவோம். ஏய் என்ன அம்புட்டு லேசா பேசிவிட்ட? ரேஸ் விட்டு பாத்துக்கலாமா? என்னடா ஐயா விட்டுறலாம்.